இவர் அரசியல் கட்சியை துவங்காமல் நிறுத்தினதுக்கு அவரை தடுத்ததுக்கு காரணம் திமுக கொடுத்த அழுத்தம்னு. இப்போ இவர் அமைதியாக கடந்து போனார்னா இந்த சார்ஜ் பொது வெளியில் நிற்கிது. சைலண்டாக இருந்த ரஜினி ஃபேன்ஸை திரும்பவும் இது பண்ணி விட்டுட்டாங்க. இது வாக்குகளாக பெரிய டிஃப்ரென்ஸ் உருவாக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் பேசுறது எதுவும் தவறாவோ அவதூறாவோ பொய்யானதோ இல்லை. ஆல்தோ ரஜினி அதை மறுத்து இருக்கிறாரு. உண்மைதான் அது. அதை வச்சுனா இந்த மாதிரியான பேச்சுகள் இதுக்கு முன்னாடி இந்த விசிகாவை பற்றி பேசுனதும் ஒரு சர்ச்சையாகி அது 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 ரொம்ப. ஆனால் இந்த விவாதம் இந்த விஷயம் தேர்தல் வரைக்கும் இருக்காது. இதுக்கு ஆயுசே இன்னும் ஒரு வாரம் தாங்க. சமூக வலைதளங்களில் டிவி டிபேட்டில் இது செத்துரும். இது உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க. ஜனநாயகனுக்கு அவர் குரல் கொடுத்தாரு. ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு, முதல்வர் குரல் கொடுக்குறாரு. ஆனால் டாப் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இவர் அந்த பட தயாரிப்பாளருக்காக ஆதரவாக கொடுத்துருக்கணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு CK மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று ஆதவர்ஜுனா பகிரங்கமாகவே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. ரஜினிகிட்ட அறிக்கை வந்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்பும் வந்திருக்கு. ஆனாலும் ரஜினி ரசிகர்கள் அப்படிலாம் மன்னிச்சிட மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக மாற்றிருக்கணுமா, இல்லை ரஜினி மாத்துறாரா, இல்லை யார் பின்னாடி இது ஏற்கிறது? சார் விஜய்க்கு இக்கெட்டு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி பூதாகரமாக ஆக்கப்படுகிறது. இப்போ விஜய்க்கு தீங்கு நடந்தால், டிஃபிகல்ட்டிஸ் வந்தால் யார் பெனிஃபிட் ஆவாங்களோ அவங்க தான் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு இந்த அளவுக்கு பெருசாக முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் அமைச்சர், இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் தலையிட்டு, மத்திய அமைச்சர் முருகன், அதாவது எலெக்ஷன் டைம்னு வந்தாச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா ஷுட் ஹவ் அவாய்டட் திஸ் கம்பேரிசன். ஏன்னா இந்த பகலில் பக்கம் பார்த்து ராத்திரியில் அது கூட பார்க்காதன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் நம்ம நல்லா பேசினாலே மாற்றி சொல்லிடுவாங்க. அப்புறம் இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ரஜினிக்கும் இதுக்கும் 7ஆம் பொருத்தம் இருக்குது, வர்ச்சுவல் வாரியர்ஸு. இப்போ அவங்க சும்மா தூங்கின்னு இருந்தவங்களை எழுப்பி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவர் பேசுறது எதுவும் தவறாவோ அவதூறாவோ பொய்யானதோ இல்லை. ஆல்தோ ரஜினி அதை மறுத்து இருக்கிறாரு. உண்மைதான் அது. அதாவது அவர் கண்டிக்கிறாரு. அதாவதுங்க, ரஜினிக்கு என்ன தர்ம சங்கடம்னா அவர் சைட்லேருந்து நான் பேசுகிறேன். ரஜினி இப்போ அதை வழக்கம் போல் அவரை யார் பேசினாலும் அவர் அமைதியாக இருந்துருவார் இல்லையா. இப்போ சீமான்லாம் பேசாத பேச்சா, சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்குது அங்கே போய் படுத்துக்கோன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அந்த காணொலிலாம் இப்போ திருப்பி இதாகிட்டுருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. ஆமாம், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினி இதை விட்டுருக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. அதாவது இதை இக்னோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. ஆனால் அவர் அதை இக்னோர் பண்ண முடியாத சூழலை நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, அவரை திட்டியிருந்தாங்கன்னா அவர் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இதில் ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. இவர் அரசியல் கட்சியை துவங்காமல் நிறுத்தினதுக்கு அவரை தடுத்ததுக்கு காரணம் திமுக கொடுத்த அழுத்தம்னு. இப்போ இவர் அமைதியாக கடந்து போனார்னா இந்த சார்ஜ் பொது வெளியில் நிற்கிது. அதுதான் உண்மை போல இருக்குன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதை மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவர் இருக்காரு. அதாவது அது உண்மையாக இருந்தாலும் பொது வெளியில் சில விஷயங்களை மறுத்து தான் ஆகணும் இல்லையா. அதனால பண்ணியிருக்காருன்னு தான். திமுக சைடு ஏதாவது அழுத்தம் போயிருக்கு கண்டிப்பாக. இல்லைன்னா 4 நாள் கழிச்சு எல்லாம் நடக்காதுங்க. சர்வ கட்சி தான் இப்போ எல்லாம் ஆல் இன் யூனிட்டி அகேன்ஸ்ட் விஜய். இதுலேயே தெரியுது. இந்த ஒரு சின்ன சம்பவத்திலேயே எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. பழனிசாமி, ரகுபதி, திருமாவளவன் எல்லாரும் ஒன்றா. சார் ஆதவர்ஜுனா இந்த மாதிரியான பேச்சுகள் இதுக்கு முன்னாடி இந்த விசிகாவை பற்றி பேசுனதும் ஒரு சர்ச்சையாகி அது ரொம்ப தப்புங்க. 20 பேர் தான் இருக்காங்க. அப்பவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரிலாம் லூஸ் டாக் பண்ணக்கூடாதுங்க. அதாவது நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 4-5 எடுத்தால் அதில் விசிகா கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது
20 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்கலாம் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னதே அபத்தம். ம். அதுக்கப்புறம் அதை மாற்றி மறுநாள் வந்து நான் அப்படி சொல்ல, 20 பேர் திமுகவுக்கு தவறாக வழி நடத்துகிறாங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்படின்னு சொன்னேன்னா அப்படிலாம் சொல்லவும் ஏன்னா இல்லை. அவர் முன்னாடியே இந்த சைக்கிள்ல வந்தபோது உங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தாருன்னு சொன்னப்போ அப்ப தூய சக்தி இப்ப தீய சக்தியான ஒரு பேசு பொருளாச்சு. ட்விட்டர்ல ஒண்ணு போட்டு டெலீட் பண்றாரு. விசிகா இப்ப ரஜினின்னு தொடர்ச்சியா ஒரு சர்ச்சை ஜென்சிலாம் ரிவோல்ட் பண்ணணும்னு எழுதி அது ஒரு பெரிய இஷ்யூ அதுவும் ஒரு ஆச்சு. இஷ்யூ ஆச்சு. அதாவது அவர் கொஞ்சம் விஜய்க்கு அது நெருக்கடியா நீங்க பதில் சொல்லுங்க, அவர் கருத்து உங்க கருத்தான்னு நீங்க பதில் சொல்லுங்கன்னு விஜய் நெருக்குறாங்கல்ல. விஜய் பதில் சொல்ல மட்டும் இல்லை, நேற்று ஒரு டிபேட்டில் நான் போயிருந்தேன் டிவியில், ம். அதில் அவர் மன்னிப்பு கேட்கணுன்றார் ஒருத்தர், ரொம்ப சீனியரான ஆள். விஜய் மன்னிப்பு கேட்டுருக்கணுங்க அப்படின்றாரு. அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னொருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப படித்தால், சார் இது வந்து விஜய் சொல்லி தான் சார் ஆதவ் இப்படி பேசினாருன்றார். இப்படி பில்டப் பண்ணால், அதனால் ஆதவ் அர்ஜுனா ரொம்ப நெருக்கத்தில் இருக்கார் விஜயோட. அவர் என்ன பேசினாலும் அது எப்படி புரிந்து கொள்ளப்படும் என்றால், இது விஜயினுடைய மனசாட்சி, விஜய் வந்து இந்த கருத்தை வச்சிருக்காருன்ற தவறாதாவோ ரைட்டாவோ புரிஞ்சு கொள்ளப்படும். அப்போ அவர் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. வார்த்தைகள் வந்து எல்லாருமே கவனமா பேசுறாங்க. அருண்ராஜ் ஆகட்டும், புசி ஆனந்த் பேசுறதே இல்ல, எல்லாரும் கவனமா. விஜய் வந்து எவ்வளவு கவனமா இருக்காரு, எப்படி ஒரு மெச்சூர்டா இருக்காரு. அவர்கிட்ட இவர் இவ்வளவு நாள் 2 வருஷம் ட்ரைனிங் ஆகியும் அப்படியே அடிச்சு விடுறாருங்க. ஒருவேளை கட்சியில இப்படி ஒரு ஆள் இருக்கட்டும், கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் டீல் பண்றதுக்கு இவர் இந்த மாதிரி அடிச்சு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கட்டும் விஜய் ஒரு வேளை அதை அந்த லெவல்ல வச்சுக்க வேணாம். நீங்க வந்து வேற 3rd லெவல் 4th லெவல்ல தலைமை லெவல்ல இருக்கக்கூடாதுங்க. தலைமை லெவல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர், அவங்க மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க எந்த லூஸ் ஸ்டாக்கும் பண்ணக்கூடாது. இப்போ செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், ஆனந்த், ஈவன் இது பேர்னா ராஜ்மோகன், இவங்கெல்லாம் வந்து எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டிக்க கூடாது, பற்றக்கூடாது. ஏன்னா தே ரெப்ரசன்ஸ் டிவிக்கே. விஜய் மட்டும் இல்லை, இவங்க சொல்கிறதும் டிவிக்கே கருத்துன்னுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதுவும் எலெக்ஷன் டைம் ஒரு மாதத்துக்கு எல்லா ஐம்புலன்களையும் அடக்கி இந்த ஐயப்பாவுக்கு போவாங்களா அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சைலண்டா இருந்த ரஜினி ஃபேன்ஸை திரும்பவும் இது பண்ணி விட்டுட்டாங்க. இது வாக்குகளா பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும்னு சொல்றாங்களே. அதெல்லாம் இது பாருங்க, 1996ல் 2026 விஜய் வந்து டஸ் நாட் கேரி தட் மச் பாப்புலாரிட்டி, தட் மச் சிம்பத்தி, எதுவுமே இப்போ கிடையாதுங்க. அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து அவருக்கு இருக்கிற ஒரு ஃபாலோவிங் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த விவாதம், இந்த விஷயம் வந்து தேர்தல் வரைக்கும் இருக்காது. இதுக்கு ஆயுசே இன்னொரு 1 வாரம் தாங்க. சமூக வலைதளங்களில், டிவி டிபேட்டில் இது செத்துரும். இதுக்கு ஆயுசே அவ்வளோதான். ஆனால் இல்லை உயிரோடலாம் இருக்காது, வேற வேற இஷ்யூ வருங்க. 2வது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா, ரஜினிகா, விஜய் பேசியிருந்தா கூட அது ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆதவ் அர்ஜுனா ஏங்க சீமான் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கோர்வையாக எடுத்து போடுறாங்கன்னு வெர்ச்சுவல் வாரியர். அப்பெல்லாம் உனக்கு கோபம் வரல, இப்போ என்ன பொத்துக்கிட்டு வருதுன்ட்டு. இவர் நாகரிகமாக தான் பேசியிருக்கார். கம்பேரபிள் சீமான், அந்த துரைமுருகன், ஏன் அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? பல்லு போன கிழவெல்லாம் சினிஃபீல்டு போனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு. ஒரு மோதல்ல தனிப்பட்டதுன்னா ரூம்குள்ளே பேசிக்கல. இவரும் பொது மேடையில் பேசினார், அவரும் பத்திரிகையாளர்கிட்ட தானே பேசினார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. பிஃபோர் தட் எவ்ரி திங் ஹஸ் பின் டேமேஜ்டு. இல்லை 2 பேர் ரெப்புடேஷனும் போச்சு. இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நிறைய முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்க திமுகவோட நல்லா அந்யுன்யமாக தான் இருக்காரு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்குங்க, அவர் வந்து கான்ஃபரன்டேஷனுக்கே போகக்கூடிய ஆள் இல்லை. அதுவும் ஆளுவோர்கிட்ட அரவணைப்பாக இருக்கணும்னு நினைப்பார். அது ஆட்சி மோடியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், ஃபட்னாவிஸா மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கலாம். அவருக்கு தொழில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும். அதனால் அவர் ஆளும் கட்சிகள் ஆட்சியாளர்களை அரவணைச்சு தான் போவார். அதனால் அவர் ஒன்றும் கான்ஃபரன்டேஷன் பண்ணுற ஆள் இல்லை ஃபஸ்ட்டு. ஆனால் 1996ல் ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கான்ஃபரன்ட் பண்ணார்ல திமுகவோட சேர்ந்துட்டு. இந்த அம்மா திரும்ப வந்தாங்கன்னா வந்து தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் இல்லையா?
அது கூட அது வந்து அவுட் ஆஃப் ஈகோ கிளாஸ் தான், அரசியல் ரீதியாலாம் கிடையாதுங்க. அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆக்டிவான பர்சன்னு சொன்னால் மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் பேசணும். ஜனநாயகனுக்கு அவர் குரல் கொடுத்துருக்கணும். ஆஃப் ஆல் ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு, முதல்வர் குரல் கொடுக்குறாரு. ஆனால் டாப் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இவர் வந்து அந்த பட தயாரிப்பாளருக்காகவாது ஆதரவாக கொடுத்துருக்கணும். ஸோ இன்னைக்கு விஜய் படத்துக்கு வரது நாளைக்கு உங்க படத்துக்கும் வரலாம், யாருக்கு வேணா வரலாம். இட் இஸ் கன்சர்னிங் ஏ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதுல நீங்க வாயை திறக்காதால அப்புறம் வேற என்ன மக்களுக்கு போய் வாய். ஒருவேளை விஜய் பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்காரு, கட்சி தொடங்கி இருக்காரு. விஜய் இல்லைங்க இப்ப இதுல பாதிப்பு. அவர் நடிச்சு குடிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. இதுல பாதிக்கிறது ஒரு ப்ரொடியூசருங்க, அப்பாவி ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறான். இப்போ பாலிடிக்ஸ்லாம் இதில் இல்லை. அதனால வந்து குரல் கொடுத்துருக்கலாம். அதுக்கு வாய்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பாருல்ல. சிஸ்டம் சரியில்லைன்னுவார், சமூக விரோத சக்திகள் உள்ளே பூந்துச்சுன்னுவார். அதனால் அவரை வந்துங்க அவரது மக்கள் அரசியல் கிடையாதுங்க, எலைட் பாலிடிக்ஸ் தான் வருது. அவர் ஆட்சியாளர்கள் யாரையும் பகைச்சிக்க மாட்டார். இந்த பிரீஃப் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஜெயலலிதா 1996 என்னன்னா அந்த போயஸ் கார்டனில் 2 பேருமே குடியிருந்தாங்க. இவங்க சீஃப் மினிஸ்டர் செக்யூரிட்டிலாம் வந்து அதான் ஃபேக்ட். அதாவது ஈகோ டச் ஆகிடுச்சு. இவரை நிறுத்தி வச்சிருது, அந்த அம்மா கான்வாய் போகிற வரைக்கும் இவருடைய மொபிலிட்டி அது அவருக்கு புரியணும். அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார், தனக்கு லட்ச கோடிக்கணக்கான முதலமைச்சர் இல்லை சார். அதுதாங்க, அதில் தான் ஈகோ டச் ஆகி அவங்க மேலே வெறுப்பு வந்து தவிர பொலிட்டிக்கலாக கிடையாது. பொலிட்டிக்கலாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்போவுமே பாலிட்டிக்ஸ் கிடையாது. அவர் ஆன்மீக அரசியல் என்பதே பினாமி பிஜேபி தான். ஆமாம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அர்ஜுனமூர்த்தி இல்லை அதெல்லாம் சும்மா அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு ஆளை அமுச்சு வச்சாங்க RSS பிஜேபி. அவரை இவர் பொதுச்செயலை போட்டு அவரை பற்றி வானலாக புகழ்ந்தார். அவர் எவ்வளோ பெரிய மேதை தெரியுமா? அந்த மேதை என்ன பண்ணார், இவர் கட்சியை கலைச்சிட்டோன்னா நேராக போயிட்டார் பெவிலியனுக்கு போகிற மாதிரி பேட்ஸ்மேன். ஆல் இந்த ஏற்பாடு பூரா RSS பிஜேபிங்க. அவங்களால நேரடியாக வர முடியல. அதனால் வந்து அவங்க ஒரு முகமூடியை போட்டு, ரஜினிகாந்த் ஒரு பாப்புலர் ஸ்டாராக இருக்கார், அவர் வந்து இது மாதிரி தங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காருன்னு அவரை பண்ணாங்க. அவங்க அழுத்தம் கொடுத்து தான் இவர் அரசியல் விஷயத்தை ஆரம்பித்தார். ஆனால் திமுக அழுத்தன்றது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லையா? ரெட் ஜெயண்ட்டு, அப்புறம் சன் பிக்சர்ஸு, இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் விட எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஒய்ஃபு கொடுத்த அழுத்தத்தில் தான் அவர் கைவிட்டார். லதா ரஜினிகாந்த் வந்து இவர் அரசியலுக்கு வர்றதை விரும்பவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை. அதை தடுத்தாங்க. ஏன்னா சிம்பிள் எக்கனாமிக் ரீசன். படத்தில் நடிக்க முடியாது, இன்கமிங் நின்று போயிடும், செலவு அதிகமாக போகும், அவுட் கோயிங் செலவு நடக்கும். அப்போ அதெல்லாம் தேவையில்லை. அவங்க எப்பவுமே வந்து பணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த். நான் தப்புன்னு சொல்ல, ஒரு ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தான் இருப்பாங்க. பட்டு இதுதான் மெயின் ரீசனு. திமுக வந்து பயமுறுத்தியது கூட ஒரு சைடு ரீசனாக இருக்கலாம். ஃபேமிலியில் டிஃபரன்ஸு, உடல்நிலை, கோவிட்லாம் இருந்தது, அதெல்லாம் அவருடைய பர்சனல் உரிமைங்க. அரசியலுக்கு வரணும்னு யாரும் அவரை கம்பல் பண்ண முடியாது. அதே போல் யாரும் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரையும் தடுக்க முடியாது. பட் என்னுடையனா இவருக்கு உண்மையிலே அரசியலில் மக்களுக்கு எதாவது செய்யணும்னு எண்ணம் இருந்தால் கோவிட் முடிஞ்ச பிறகு இப்போ படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருல, எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்காருல, அப்போ இப்போ தொடங்கி இருக்கணும். அதனால் அவர் நோக்கம், அவருடைய இது வந்து உண்மையான மக்கள் நலன் இல்லை. அவருக்கு சினிமா பண்ணிகிட்டே இருக்கணும், இதுவும் பண்ணணும், ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை ஒரு பெரிய இதோட இந்த பிரச்சனை செட்டில்ட் ஆகிடும், அவ்வளோதாங்க. இதுக்கு ஆயுசு இன்னும் 2-3 நாளுங்க. அதோட நேற்று ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டதோடையே மன்னிப்பு கேட்டதோட ஐட்டம் க்ளோஸ்டு. பட் ஆனால் மிச்ச சொச்சம் இருக்குல்ல, மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு கொஞ்சம் 2-3 நாளைக்கு உடன்பிறப்புகள்லாம் பேசிட்டு இருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.